அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் சிவன் கொடுக்கும் வரம் 7 தலைமுறைகளுக்கும் கிடைக்க போகக்கூடிய வகையில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கின்றன. இவைகளால் நன்மையும் தீமையுமான கலப்பு பலன்களை ஏற்பட இருக்கு. மற்றபடி 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறதுங்க. எல்லா விஷயத்திலும் ஏற்றமான பலன்கள் நடைபெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு வணிகம் தொழிலில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக தீர இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல உங்களுடன் துணைக்கு இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்குங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால இடத்தை பார்ப்பதால் மனதில் தைரியமும், வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் கிரக யுகத்தில் இருப்பதால குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பா உணவு விஷயத்துல கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கணவன் மனைவி உறவுகள்ல கவனம் தேவை. பூர்வீகத்தில் உள்ள சொத்து பிரச்சனை தலை தூக்குங்க. வழக்குகள் சாதகமாகும். அதே போல் சகோதரர்கள் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாங்க. மேலும் லாபாதிபதி சூரியனும் அவரோடு இருப்பதால் தொழில் முன்னேற்றம், தொட்ட காரியங்கள்ல வெற்றி, வருமான உயர்வு போன்றவை மிக சிறப்பாகவே அமையுங்க. சென்ற வாரத்தை கரைத்த போது கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இப்போது புதிய வாய்ப்புகள் வருங்க. சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குரு பார்வை இருப்பதால எடுத்த காரியங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சுப செய்திகளும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்கு. பிரபலஸ்தர்களின் நட்பு கிடைத்து பெருமை அடைவீங்க. குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் தீருங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட இருக்கீங்க. பழைய கடன் பிரச்சனைகளை, கடன் பாக்கிகளை கொடுத்து நிம்மதி காணும் நேரமாக அமைகிறது. அதே போல் பல முறை முயற்சி செய்தும் சொத்து பிரிவினைக்கு ஒத்துவராத சகோதரர்கள் இப்போது சம்மதிக்கக்கூடிய ஒரு தருணமா அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் அவர் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பண நெருக்கடி அகலுங்க. பெண்களால் பெருமை சேர இருக்கு. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் உண்டுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது 6இல் சனி வருவது நன்மைதான் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க இருக்கு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாங்க. உடல் நல தொல்லை வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு.
சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர இருக்கு. அதே போல் இக்காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. தடைபட்ட காரியங்கள் எந்த ஒரு முன்னேற்றம் இனி தானாக நடைபெறுங்க. கட்டிட திறப்பு விழா கவனம் செலுத்துவீங்க. அதற்கான முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்து ஒன்றாக இணையும் போது நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குறிப்பாக கிரக சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்வதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான யோகங்களும் வந்து சேர இருக்கு. பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டுங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்தும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதுடன் ராசியையும் பார்வையிடுவது அனுகூலமான கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. செலவுகள் என்பது கட்டுக்கடங்கிய இருக்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே கைகூட இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. நீதிமன்ற வழக்குகள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப செலவுகளுக்கு பணவிரயமாகுங்க. ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இருவரும் சுபபலன் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளத கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கும். துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருப்பினும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றிற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதனால் முயற்சிக்கலாங்க. மிகுந்த லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தக துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் புதிய கிளைகள் திறக்கலாம். அளவோடு புதிய துறைகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.